வணக்கம் நண்பர்களே, த்ரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரிஞ்சி. அதாவது கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த சுவை கொஞ்சமும் மாறாமல் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். இதில் நான் எந்த நெய்யும் சேர்க்கலை. ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துப்போம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்க்கறதால உங்களுக்கு பிரிஞ்சி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வேண்டான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதை ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், அதாவது பிரிஞ்சிக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மொத்த காரமும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். வெஜிடபிள் பிரிஞ்சி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான் இருக்கணும். அதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு அந்த காரம் வரக்கூடாது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 கப் அரிசி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்குவோம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வரையும் நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். புதினா, மல்லி ரெண்டும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ அதையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்து கலந்து விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு, கல்லுப்பு தான் நான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாம் கலந்து விடுவோம். தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, அப்படின்னா பெருசாக இருந்துச்சுன்னா அரை தக்காளி போடுங்க. இதுக்கு ரொம்ப நம்ம தக்காளி போடக்கூடாது வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு. இப்போது நான் காய்கள் சேர்த்துக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர். கண்டிப்பாக இதுக்கு காலிஃப்ளவர் சேர்த்தா தான் இந்த பிரிஞ்சி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு கொஞ்சம் அளவுக்கு சேர்த்தா போதும். உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காய்களும் சேர்த்து நாம் ஒரு தடவை கலந்து விடுவோம். இப்போது தயிர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுவோம். இதுக்கு எலுமிச்சை பழம் தேவையில்லை, இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் தயிர் புளிப்பு இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க. மஞ்சள் தூள் சேர்த்தா லைட்டாக நமக்கு அந்த கலர் மட்டும் மாறும். உங்களுக்கு ஒயிட் பிரிஞ்சி மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே ஒயிட்டாகவே விட்டுடலாம். இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா தண்ணீர் அளவு, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 கப் அளவுக்கு அரிசி. ஸோ அதனால் 3 கப்பு தண்ணீர் சேர்க்குறேன். அதாவது 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. இது நார்மலாக பச்சை தண்ணி தான், சூடு பண்ணிலாம் சேர்க்கலை. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு காயும் சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. அதாவது அரிசியை பார்த்திங்கன்னா நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி அரிசி. ஸோ அது 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணியோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடுவோம். சேம் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தாங்க. நமக்கு பிரியாணி, தக்காளி சாதம், பிரிஞ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பொருள்கள் மட்டும் மாற்றுவோம். இப்போ இந்த பிரிஞ்சியோட சுவை அதிகரிக்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். அதாவது 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால். ஸோ நான் 2 கப்புன்றதால 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்கிறேன். இது நார்மல் பால். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் குங்குமப்பூ சேர்த்து கூட அந்த பாலை சேர்க்கலாம். சுவை நல்லாவே இருக்கும். சேர்த்து எல்லாம் நம்ம கொதிக்க விடுவோம். நடுவில் ஒரு 2-3 தடவை மட்டும் இப்படி கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு ரைஸ் நமக்கு நல்லா மேலே வரும். இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் நல்லா நமக்கு தெரியுது. இப்போ நான் இதை தம் போட போகிறேன். ஏற்கனவே சூடு பண்ண தோசைக்கல். எப்போவுமே தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் அப்படியே வச்சுருங்க. அந்த தோசைக்கல் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், அரிசி எல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு, தண்ணி இல்லாமல். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம்னா நல்லா அழகாக நீளமாக நமக்கு ரைஸ் கிடைக்கும். இது குக்கர் ப்ரொசீஜருக்குன்றதால அரிசி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் போட்டாலே போதும். பாருங்கள், நம்ம மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில்லாம் எதுவும் வர வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த குக்கரோட அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அருமையான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் நெய் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன். முந்திரி, இப்படி கடைசியாக நாம் முந்திரியை நெய்யில் வறுத்து பிரிஞ்சியில் சேர்க்கும் போது நெய் மனம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் யாருன்னா கெஸ்ட்டு வராங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, பார்ட்டி செய்யும் போது இப்படி செய்யுங்க. அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மனம் இருக்கும். இந்த முந்திரி கூட நீங்கள் ப்ரெட்டை கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. விசிலே வைக்கல, ஜஸ்ட்டு தம்மில் மட்டும்தான் செஞ்சேன். நான் மஞ்சள் பொடி போட்டதால் தான் லைட்டாக அந்த கலர் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒயிட்டாக செஞ்சாலும் அதுவும் சூப்பராக இருக்கும்.
இந்த வெஜிடபிள் பிரிஞ்சியை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.